உலகெங்கும் பறந்து வாழும் எம் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, எமது விடுதலை இயக்கத்தின் தலைவரும் தமிழினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவருமான தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இறுதி வரை கொண்ட கொள்கையில் உறுதி தளராது 36 ஆண்டுகளாக எதிரி படைகளோடு அடிபணியாது போராடி நந்தி கடலோரம் நடைபெற்ற இறுதிச் சமரில் வீரகாவியமானார். ஸ்ரீலங்கா அரசுக்கும் அதன் இராணுவ இயந்திரத்திற்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிய உலக நாடுகளின் கூட்டுப்படை வலிமையையும் ஏகாதிபத்திய அரசுகளின் சூழ்ச்சி திட்டங்களையும் எதிர்கொண்டு அனைத்து தடைகளையும் தனது பேராற்றலால் உடைத்தெறிந்து தமிழினத்தின் ஆற்றலோனாக தேசிய தலைவர் திகழ்ந்தார். தமிழினத்தின் தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்தி முள்ளிவாய்க்கால் இறுதிப் போர் வரை உறுதி குலையாது படை நடத்தி தான் வரித்து கொண்ட உயரிய லட்சியத்தையும் தனது வழிநடத்தலையும் உளமாற ஏற்று உயிர்களை விதையாக்கிய மாவீரர்களின் தியாகங்களையும் இலட்சிய கனவுகளையும் நெஞ்சிருத்தி எதிரி படைகளோடு இறுதி வரை துணிவோடு களமாடி வீரச்சாவடைந்த எமது தேசிய தலைவர் அவர்களின் வீரவணக்க நாள் மே மாதம் 18ஆம் நாள் என தமிழீழ மாவீரர் பணிமனை முடிவு செய்து அறியத் தருகிறது. தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் வீரச்சாவினை உறுதிப்படுத்தி நெஞ்சை பிளக்கும் இப்பெரும் துயர்மிகு அறிவிப்பை அவரது வழிநடத்தலை உளமாற ஏற்று போராடிய போராளிகளுக்கும் அவரை ஒப்பற்ற தேசிய தலைமையாக தமது நெஞ்சங்களில் சுமந்திருக்கும் எம் உயிரினும் மேலான தமிழ் மக்களுக்கும் பெரும் துயரத்தோடு தமிழீழ மாவீரர் பணிமனையூடாக உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தி கொள்ளும் அதேவேளை எமது வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காலம் காலமாக அடிமை வாழ்வுக்குள் சிக்குண்டு சிதைந்து கொண்டிருந்த ஈழத் தமிழினத்திற்கு கிடைத்த ஒரு சூரிய தேவனாக இந்த நூற்றாண்டில் உலகமே வியக்கும் பல அற்புதமான வரலாற்று சாதனைகளை படைத்து தமிழினத்தின் அதி உச்ச வீர அடையாளமாக அவர் திகழ்ந்தார். வரலாற்றிலிருந்து எவராலும் அளிக்கப்பட முடியாதவாறு எதிரியாலும் போற்றப்படும் போரியல் அறத்துடனும் உயர்ந்த இராணுவ ஒழுக்கத்துடனும் தமிழர் வரலாற்றில் அவர் நிலை கொண்டு விட்டார் என்பதால் செம்மொழியாம் எம் தாய் தமிழ்மொழி வாழும் காலமெல்லாம் எம் தேச தலைவரும் நிலை பெற்று நித்திய வாழ்வு வாழ்வார். எமது அன்பிற்குரிய தாய் தமிழ் உறவுகளே, தமிழினத்தின் கலங்கரை விளக்காக தமிழ் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து கரை சேர்க்க புறப்பட்டு அடிமை விலங்குழைத்து கொண்ட கொள்கையில் உறுதி தளராது மாவீரர் வரிசையில் தன்னையும் இணைத்து கொண்டார். தமிழினத்தின் விடிவிற்காக தனது உயிரை அர்ப்பணித்த எம் தேசிய தலைவருக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேரெழுச்சியோடு அவரை நெஞ்சங்களில் நிலைநிறுத்தி தமிழீழ போராட்ட வரலாற்றின் மிக பெரும் அடையாளமாக அவரை இறையாக்கி எம் இதய கோயில்களில் வைத்து பூசிக்கப்படக்கூடியவர் ஆக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களது மிக பெரும் கடமையும் பொறுப்புமாகும். ஆகவே வரலாற்றில் எமக்கு கிடைத்த பொக்கிஷமான எம் தேசிய தலைவருக்கு தலைவரின் தலைமையில் போராடிய போராளிகள், சமூக கட்டமைப்பினர், புலம்பெயர் மற்றும் தாயக தமிழக மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து அவரது இறுதி வீரவணக்க நிகழ்வை தாயகம் தமிழகம் உட்பட தமிழ் மக்கள் பரந்து வாழும் உலக பரப்பெங்கிலும் நடாத்தும் அதேவேளை அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஐரோப்பிய நாடொன்றிலும் வரும் 2025ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் உலகம் போற்றும் வகையில் பேரெழுச்சியாக முன்னெடுப்போம் என உறுதியளிக்கின்றோம். எம் பெருந்தலைவர் அவர்களால் கட்டமைத்து வளர்த்தெடுக்கப்பட்டு நமது கைகளில் தரப்பட்டுள்ள தமிழீழ விடுதலை போராட்டத்தை அதே உறுதிப்பாட்டுடனும் அதே கட்டுக்கோப்புடனும் அதே ஒருங்கிணைவுடனும் மாறிவரும் பூகோள அரசியல் மாற்றங்களுக்கேற்ப தடம் மாறாது முன்னெடுத்து சென்று எமது இறுதி இலட்சியத்தை அடைவோம் என எம் தேசிய தலைவர் மீதும் மாவீரர்கள் மீதும் உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். புலிகளின் தாகம்